ஊர்ல சிச்சு காக்கா ஒரு பானிபூரி வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி இருந்துச்சு. ஊருக்கு மத்தியில இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சின்ன வண்டியை வச்சுக்கிட்டு அதுல நல்ல முறுமுறுன்னு இருக்கிற பூரிய வச்சு புளிப்பான பானி இனிப்பான பானியை ஊத்தி சாப்பிட கொடுக்கும். சாயந்தரம் ஆச்சுன்னா பறவைங்க எல்லாருமே அவ வண்டி கிட்ட தான் வருவாங்க. வாங்க வாங்க. இந்த சிச்சு காக்கா உங்களுக்காக ஸ்பெஷலான பானிபூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். லூசி வாங்க, இனிப்பு பானி வேணுமா இல்ல புளிப்பான பானி வேணுமா? லூசி புறா அந்த பூரிய சாப்பிட்டு பார்த்து, அப்பா சிச்சு, உன் கையால எந்த சமையலும் செஞ்சாலும் அது ருசியா தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் அந்த மாதிரி பானிய கொடு. அப்பதான் இந்த குளிருக்கு சூப்பரா இருக்கும். அப்போ மகிக்கழுகும் சாப்பிட்டு பார்த்து, ஆமா லூசி, நான் இந்த மாதிரி கிராமத்துல சிட்டி சமையல் கிடைக்கும்னு கனவுல கூட யோசிக்கல. சிச்சு, உன்னோட சமையல் ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இன்னொரு பிளேட் கொடு. சிச்சு காக்கா சந்தோஷமா, தேங்க்யூ மகி, உங்க எல்லாருக்கும் பிடிக்கிறது தான் எனக்கும் தேவை. சரியா அதே நேரத்துல சிச்சு காக்காவோட புள்ளையான சின்ன காக்கா காலேஜ் முடிஞ்சதும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸான புஜ்ஜி குருவி பன்னு கிளிய கூட்டிக்கிட்டு கடைக்கிட்ட வந்தான். அம்மா பாத்தீங்களா நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு? புஜ்ஜி பன்னுவும் இன்னைக்கு உங்க பானிபூரிய டேஸ்ட் பார்க்க வந்திருக்காங்க. அவங்களுக்கும் காரக்காரமா புளியான பானிபூரி கொடுங்க. சிச்சு பாசமா, அடடே வாங்க பசங்களா, காலேஜ்ல இருந்து டயர்டாயே வந்திருப்பீங்க. இந்தாங்க சுட சுட புளிப்பான காரக்கார பானிபூரி. அப்படி அவங்களுக்கு சூடா பானிபூரிய கொடுத்தான். புஜ்ஜி பன்னு 2 பேருமே அந்த பானிபூரிய சாப்பிட்டு பார்த்தாங்க. வாவ் சிச்சு ஆண்டி, இந்த பானிபூரி எவ்வளவு டேஸ்டியா இருக்கு. எங்க காலேஜ் கிட்ட இருக்கிற கடை கிட்ட கூட இவ்வளவு டேஸ்டியா இல்ல. இதோட மசாலா தொண்டைக்கு இறங்கும் போது ரொம்ப எதமா இருக்கு ஆண்டி. பன்னு பானிபூரி சாப்பிட்டு, ஆண்டி உங்க பானிபூரி கிறிஸ்பியா எவ்வளவு சூப்பரா இருக்கு ஆண்டி. இதுல போட்டிருக்கிற மசாலால இருக்கிற பட்டாணி கூட நல்லா வெந்திருக்கு. உங்க பிசினஸ் கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். சிச்சு சிரிச்சுக்கிட்டே, சரிடா பன்னு, நீங்க இனிமே சாயங்காலம் காலேஜ் முடிச்சு இங்கே வந்து பானிபூரிய சாப்பிட்டு போங்க. அதுக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க கூட எனக்கு என் பையன் மாதிரி. தேங்க்யூ ஆண்டி, நாளைக்கு மறுபடியும் வரோம். அன்னைக்கு அவங்க 3 பேருமே சந்தோஷமா பானிபூரிய சாப்பிட்டுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தர நேரமும் புஜ்ஜி பன்னு 2 பேருமே சிச்சுவோட கடைக்கு வந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டாங்க. ஆனா இந்த தடவை பானிபூரி வாங்கி சாப்பிடும் போது அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல. 2 பேருடைய முகமும் ஒரு நொடியில அப்படியே வாடி போயிடுச்சு. அட என்ன ஆண்டி, நேத்து சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு பானிபூரி ருசியாவே இல்ல. இன்னைக்கு மசாலா ஏனோ ஒரு மாதிரி தண்ணி தண்ணியாவே இருக்குது. அப்போ பன்னுவும் சிச்சு கிட்ட, அட ஆமா ஆண்டி, இன்னைக்கு பூரி கிறிஸ்பியாவே இல்ல. நேத்து நல்ல கிறிஸ்பியா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மசாலால இருக்கிற பட்டாணி கூட இன்னைக்கு சரியா வேவல. சிச்சு காக்கா ரொம்ப ஆச்சரியமா, அடடே என்ன பசங்களா இப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகி லூசி வந்து சாப்பிட்டு போனாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு எதுவுமே சொல்லலையே. ஆனா நீங்க சொல்றீங்கன்னா எந்ததான் தப்பா இருக்கும். சரி, நாளைக்கு நல்லா பண்றேன். நாளைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. சரி ஆண்டி, நாளைக்கு கொஞ்சம் நல்லா செய்யுங்க. சிச்சு காக்கா ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. ஒருவேளை அந்த பானியில காரம் அதிகமா இருக்குமோ, அதனால பிள்ளைங்களுக்கு பிடிக்காம போச்சோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அடுத்த நாள் வரும்போது சர்க்கரையை கொஞ்சம் அதிகமா சேர்த்து நல்ல ஸ்வீட் பானிபூரியா செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்தான். அப்பதான் புஜ்ஜி பன்னு 2 பேரும் அங்க வந்தாங்க. வாங்க பசங்களா, இன்னைக்கு பானியில கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கேன். ரொம்ப ருசியா இருக்கும். வந்து சாப்பிட்டு போங்க. புஜ்ஜி சாப்பிட்டு பார்த்தா, ஆனா அவளுக்கு பிடிக்கல. சீச்சி, என்ன ஆண்டி இன்னைக்கு பானிபூரி இனிப்பா பாயசம் மாதிரி செஞ்சிருக்கீங்க? பானிபூரி கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. உங்களுக்கு சரியா பானிபூரி செய்யறதுக்கே வரல ஆண்டி. அப்போ பன்னு கிளியும், அட என்ன ஆண்டி, நீங்க நாளுக்கு நாள் நல்லா செய்வீங்கன்னு நாங்க உங்க கடையில வந்து சாப்பிட்டா நீங்க என்னடானா நல்லாவே செய்ய மாட்டேங்கிறீங்க. நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், இனிமே வரவே மாட்டோம். அப்படி சொல்லி பசங்க 2 பேரும் அங்க இருந்து போயிட்டாங்க. பாவம் சிச்சு காக்கா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. இப்படியே ஒரு வாரம் டேஸ்ட மாத்தி மாத்தி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் கூட பன்னு புஜ்ஜி 2 பேருமே பானிபூரிய சாப்பிட்டு பார்த்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து போய்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. அட என்ன இது, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் வந்து என்னோட பானிபூரிய ருசி பார்த்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த பசங்க மட்டும் என் பானிபூரிய டேஸ்ட் பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க.
எனக்கு என்னவோ பயமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனிமே இந்த பானிபூரி வியாபாரத்தை செய்ய மாட்டேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் ஆனாலும் சிச்சு காக்கா அவளுடைய பானிபூரி கடைய திறக்கல. வீட்லயே அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. சரியா அப்பதான் காலேஜ் முடிச்சு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்த சின்னம் எப்பவுமே அம்மாவோட வண்டி நிக்கிற இடத்துல அம்மாவோட வண்டி நிக்கலன்றதுக்காக என்னாச்சோ ஏதாச்சுன்னு வந்துகிட்டு இருந்தான். வர வழியில ஒரு குளத்தங்கரியில பன்னுக்கிளியும் புஜ்ஜி குருவியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தத அவன் கவனிச்சான். அவங்க 2 பேரும் சத்தமா சிரிச்சு இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியாடா பன்னு, இன்னைக்கு சிச்சு ஆண்டி கடையே போடல. நம்ம பிளான் சூப்பரா வொர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ பன்னு, ஆமா புஜ்ஜி, ஆண்டி கிட்ட நம்ம நீங்க செய்யற பானிபூரி நல்லா இல்லன்னு சொல்லியே அவங்களோட வியாபாரத்தை மூட வச்சிட்டோம். நம்ம பிளான் பண்ண மாதிரியே நம்ம சொன்னதுனால ஆண்டி பானிபூரி நல்லா இல்லன்னு கடையை மூடிட்டாங்க. ஆமாண்டா பன்னு, அவங்களுக்கு நாளுக்கு நாள் கஸ்டமர் அதிகமாயி பணம் அதிகமாயிக்கிட்டே போகுது. அவங்க இந்த ஊருக்குள்ள சந்தோஷமா வாழ்றாங்க. அதுதான் நம்ம நிறுத்திட்டுமே. நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்க நல்லபடியா வளரக்கூடாதுன்னு அவங்க கடைய மூட வச்சிட்டோம். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத சின்ன காக்கா ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்பவும் வருத்தமாயிடுச்சு. அதே நேரம் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேல கோவமும் வந்துச்சு. அவன் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம நேரா அங்க இருந்து பறந்து அவங்க அம்மாவான சிச்சு கிட்ட வந்தான். சிச்சு கிட்ட வந்து அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டான். அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்களோட சமையல் நல்லா இல்ல, நீங்க கடையை மூடணும் அப்படின்னு அந்த பன்னுவும் புஜ்ஜியும் தான் பிளான் பண்ணி நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க வயிற்றெரிச்சல் பட்டு இந்த மாதிரி நாடகமாடி கடையை மூடிட்டாங்க. அப்போ சிச்சு காக்கா ஷாக் ஆகி, என்னது, அந்த பசங்க என் கடையை மூட வைக்கணும்னு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணாங்களா? எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க? அவங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ருசியான பானிபூரியை தானே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். காசு கூட வேண்டான்னு தானே சொன்னேன். சின்னும் கோவமா, ஆமாமா, அவங்க டிகிரி படிச்சு கூட இவ்வளோ சீப்பான மென்டாலிட்டில இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னு இப்படி பண்ணாங்க? அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். அப்போ சிச்சு காக்கா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, ஆமாண்டா பன்னு, நம்ம யாருன்னு அந்த புஜ்ஜி பன்னுக்கு காட்டி ஆகணும். நாளைக்கு நான் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன். அவங்க நான் கடையை போட்டிருக்கேனா இல்லையான்னு பார்க்க வருவாங்க. அப்போ என்னோட சமையலோட ருசி என்னன்னு அவங்களுக்கு காட்டுறேன். நீ போய் துணி ஆண்டி சோட்டு ஆண்டிய நான் சொல்ற நேரத்துக்கு அங்க வர சொல்ல. நான் சொல்ற வரைக்கும் வெளியே வர்றது வேண்டாம். சரியம்மா, பிளான் எல்லாமே எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்பவே போய் அவங்ககிட்ட விஷயத்த சொல்றேன். அடுத்த நாள் சாயந்தர நேரம் சிச்சு காக்கா எப்பவும் போல போய் பானிபூரி வண்டியை தள்ளிக்கிட்டு ஊருக்கு மத்தியில வந்துச்சு. அவளை பார்த்ததுமே நிறைய பேர் அந்த கடைக்கிட்ட வந்தாங்க. ஆனா தூரத்துல இத பாத்துக்கிட்டு இருந்த பன்னு புஜ்ஜி 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. டேய் பன்னு, என்னடா மறுபடியும் சிச்சு ஆண்டி வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க? நம்மளோட பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சா என்ன? ஆமா புஜ்ஜி, இப்பவே நம்ம சிச்சு ஆண்டி கடைகிட்ட போய் பானிபூரிய சாப்பிட்டு பானிபூரி கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு வந்துடலாம். அப்போ அசிங்கப்பட்டு அவங்களே கடையை மூடிடுவாங்க. அப்படி சொல்லி அவங்க 2 பேருமே சிச்சு காக்காவோட வண்டி கிட்ட போனாங்க. அங்க ஏற்கனவே சின்ன காக்காவும் நின்னுக்கிட்டு இருந்தான். துணி குருவி சோட்டு கிடி 2 பேரும் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புஜ்ஜி குருவி கிண்டலா, என்ன சிச்சு ஆண்டி, நீங்க கடையை மூடிட்டீங்கன்னு நினைச்சோம், மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்காவது பானிபூரி நல்லா செஞ்சிருக்கீங்களா இல்லையா? அப்போ சிச்சு காக்கா எதுவும் தெரியாத மாதிரி, பசங்களா வாங்க வாங்க, நீங்க முந்தா நேத்து கடைகிட்ட வந்து பானிபூரி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனாலதான் உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலான ஸ்பைசியான பானிபூரிய செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு ருசி பார்த்து சொல்லுங்க. அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே சிச்சு காக்கா வீட்ல இருந்து ஏற்கனவே தயார் பண்ணி கொண்டு வந்திருந்த ஒரு சிகப்பு தண்ணிய பூரியில ஊத்தி கொடுத்தான். அது சாதாரண சிகப்பு தண்ணி இல்ல, நல்ல சிகப்பா இருக்கிற மிளகாவை அரைச்சி தயார் பண்ண தண்ணி. அதுல ஒவ்வொரு பூரியா எடுத்து புஜ்ஜியும் பன்னுவும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. என்னதான் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் அவங்க கடைசியில நல்லா இல்ல அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. 2 பூரி சாப்பிடுற வரைக்கும் எதுவும் தெரியல, நல்லா தான் இறங்குச்சு. ஆனா 3வது பூரி சாப்பிட்ட உடனே திடீர்னு பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவங்க 2 பேருடைய முகமும் வாடி போச்சு. ஏன் கண்ணு இது எல்லாமே ஒன்னா சேர்ந்து செவந்தே போச்சு. என்ன காரமா இருக்கு? என்ன ஆண்டி, பானிபூரிக்கு இவ்வளவு காரம் போட்டிருக்கீங்க?
பன்னுவால அந்த காரம் தாங்க முடியல. அப்பப்பா, காரம் காரம். ஆண்டி, என்ன ஆண்டி, இன்னைக்கு பானிபூரி மசாலாவுக்கு பதிலா இந்த பானிபூரியில விஷத்தை மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஒண்ணு இல்ல பசங்களா, நீங்க தானே டெய்லி வந்து பானிபூரியில காரம் இல்ல புளிப்பு இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதனாலதான் இன்னைக்கு ஸ்பெஷலா உங்களுக்காக பச்சை மிளகாவை அரைச்சு மசாலா பண்ணி கொண்டு வந்தேன். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? அப்போ புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, வேண்டாம் ஆண்டி, வேண்டாம், உயிரே போற மாதிரி இருக்கு, எங்களுக்கு தண்ணி கொடுங்க ஆண்டி. அதுக்கு சிச்சு, ஐயையோ புஜ்ஜி, தண்ணியா? தண்ணி இல்ல, காலி ஆயிடுச்சு. ஐயையோ சின்னு, எங்க இருந்தாவது குடிக்க தண்ணி கொண்டு வாடா, வயிற்றுல யாரும் நெருப்பு போட்டுட்டாங்க. சரியா அப்பதான் சின்ன காக்கா கையில 2 பாதாம் ட்ரிங்க் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க வந்தான். புஜ்ஜி பன்னு 2 பேரும் அவன் கையில இருக்கிற அந்த பாதாம் ட்ரிங்க புடுங்க முயற்சி பண்ணாங்க. இரு புஜ்ஜி, இரு பன்னு, முதல்ல பாதாம் மில்க குடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். எங்க அம்மாவோட கடையை மூடுறதுக்காக, வியாபாரத்தை நிறுத்துறதுக்காக எதுக்காக நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க? உண்மை சொன்னா பாதாம் மில்க் குடுக்கறேன், இல்லன்னா அப்படியே செத்து போயிடுங்க. அப்போ புஜ்ஜி குருவி அழுதுகிட்டே, சொல்றேன் ப்ளீஸ், முதல்ல அந்த பாதாம் மில்க குடுறா. சின்ன அவங்களுக்கு அந்த பாதாம் ட்ரிங்க கொடுத்தான். 2 பேரும் அதை வாங்கி கடகடன்னு குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா புஜ்ஜி பண்ணோ 2 பேருமே அழுதுகிட்டே, சின்னு, எங்களை மன்னிச்சிடுறா, நீங்க இந்த ஊர்ல நல்லபடியா வியாபாரம் செய்யறது எங்களுக்கு பிடிக்கல. ஆண்டி, எங்களை மன்னிச்சிடுங்க. உங்களோட வியாபாரம் நல்லா நடக்க கூடாது, நீங்க நல்லா வரக்கூடாதுன்னு தான் நாங்க இப்படி பண்ணிட்டோம் ஆண்டி. புஜ்ஜியும் அழுதுகிட்டே, ஆமா ஆண்டி, ஒரு காலத்துல நீங்க, எங்க அம்மா, சோட்டு ஆண்டி எல்லாரும் கஷ்டப்பட்டு வயல்ல கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க இப்போ பானிபூரி கடையை போட்டு நல்லா காசு சம்பாதிச்சு நல்லபடியா வாழ்றீங்க. அது எங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் நீங்க மறுபடியும் கடையை மூடிட்டு எங்க அம்மா உங்க கூட சேர்ந்து வயல்ல மறுபடியும் வேலை செய்யணும்னு தான். நீங்க நல்லா இருக்கிறத பிடிக்காம தான் நாங்க இப்படி செஞ்சிட்டோம். உங்க வியாபாரத்தை மூடுறதுக்காக தான் இப்படி பண்ண ಆಂಟಿ. ಇದನ್ನೆಲ್ಲ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಮರದ ಹಿಂದ್ಗಡೆ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದ ತುನಿಗು ಬಚ್ಚಿ ಹಾಗೂ ಚೋಟಿಗಿಳಿ ಇಬ್ರು ಮಕ್ಕಳು ಮಾತಾಡಿದನ್ನ ಕೇಳಿ ಕೋಪದಿಂದ ಅವ್ರ ಹತ್ತಿರ ಬಂದ್ರು. ಮಕ್ಳಿಬ್ರನ್ನ ನೋಡಿ ತುಂಬಾನೇ ಕೋಪದಿಂದ, சி, எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்க, உன்னை படிக்க வச்சது இதுக்காக தானா? அப்போ சோட்டு பன்னுவ பார்த்து, சி, வெக்கமா இல்ல உனக்கு? ஒருத்தர் உயர்ந்த இடத்துக்கு போறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்மளும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு உயர்ந்த இடத்துக்கு வரணும்னு யோசிக்கணும். அது தவிர இந்த மாதிரி செய்வாங்களா? இதுதான் நான் உனக்கு கத்து கொடுத்த பாடமா? புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா, நீங்க கஷ்டப்படுறத பார்க்க முடியாம. துனி ரொம்ப கோவமா, ஏய் சி, வாய மூடு. நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உனக்கு தோணுனா நீ நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் என்ன நல்லா பாத்துக்கோ. அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவாங்க? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முந்தா நேத்து உன்னோட காலேஜ் ஃபீஸ் 50,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேனே, அப்ப எனக்கு யாரு உதவி செஞ்சது? இந்த சிச்சு காக்கா தான். அவ லாபத்துல வந்த காசை என் கையில கொடுத்து உன்னோட காலேஜ் ஃபீஸ கட்ட வச்சது. அது உனக்கு தெரியுமா? ஆமாண்டா பன்னு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முந்தா நேத்து டைஃபாய்டு வந்து நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திய. அப்போ உன்னோட ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டுந்து யாருன்னு நினைச்ச? இந்த சிச்சு ஆண்டி தான்டா. அவ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எங்களை மறக்கல. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது. அப்பதான் பன்னு புஜ்ஜி 2 பேருக்குமே அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுது. சிச்சு இத்தனை நாளா அவங்களுக்காக யோசிச்ச விதம், அவங்க மேல காட்டின பாசம், இது எதுவுமே தெரியாம நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிச்சு அவங்க சிச்சு காக்கா கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்க. ஆண்டி, என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. நீங்க பணம் வந்துருச்சு அதனால மாறிடுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா எந்த மாதிரி பணம் வந்தாலும் உங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகாதுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஆண்டி, நீங்க எங்களுக்கு ஃபீஸ கட்டி ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டி எங்க உயிரை காப்பாத்திருக்கீங்க. இவ்வளெல்லாம் படிச்சா கூட நாங்க புத்தி இல்லாம உங்களை நாசமாக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டி. சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்து, அழுவாதீங்க பசங்களா, நீங்க பண்ண தப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்கல, அது போதும் எனக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல புத்தி வரணும் அப்படின்னு தான் மசாலால காரத்தை மிக்ஸ் பண்ண. இதுக்கப்புறம் எல்லாம் மறந்துட்டு நம்ம ஒரே குடும்பமா வாழலாம். ஆமாண்டா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பழக்கத்தெல்லாம் விட்டு எங்க அம்மா செய்யற பானிபூரிய வயிறு நிறைய சாப்பிடுங்க.
எல்லாரும் அதை கேட்டு சத்தமா சிரிச்சாங்க. துணி சோட்டு 2 பேருமே சிச்சு காக்காவை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அன்னையில இருந்து பன்னு கிளி குஜ்ஜி குருவி 2 பேரும் யாரோட வளர்ச்சிய பார்த்தும் பொறாமப்படல. அதை கெடுக்கணும் அப்படின்னு அவங்க எந்த யோசனையும் பண்ணல. சொல்ல போனா அன்னையில இருந்து சிச்சு காக்காவோட கடைக்கு வந்து 2 பேரும் சந்தோஷமா சின்ன கூட சேர்ந்து பானிபூரி வாங்கி சாப்பிட்டு சிச்சு காக்காவை மனசார பாராட்டிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. துணிக்குருவிய சோட்டு கிளியும் 2 பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துல நின்னு பன்னு கிளி ஒரு மாம்பழத்தை ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். என்ன சோட்டு, இந்த வருஷம் மாங்காய் நல்லா புளிப்பா இருக்குல்ல. நேத்து ஊர்காவை போடும்போது என் வாயில எச்சில் ஊறிச்சு. சுட சுட சாப்பாட்டுக்கு ஊர்காய் போட்டுக்கிட்டு நெய் வச்சுக்கிட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அப்பப்பா அதோட ருசி. ஆமா துணி, என் பன்னு கூட மாங்காய் ஊர்காவை எப்படி காலி பண்றான் தெரியுமா? நேத்து இவன் ஒருத்தனே அரை ஜாடி மாங்காவை காலி பண்ணி வச்சிருக்கான். இந்த வெயிலுக்கு மாங்காய் ஊர்கால சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அதோட ருசியே தனி. அப்போ பன்னு சந்தோஷமா, ஆமா மம்மி, நேத்து ஆண்டி கொடுத்த ஊறுகாய் எவ்வளோ ருசியா இருந்துச்சு. கொஞ்சம் காரமா இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் நெய் ஊத்திக்கிட்டு சாப்பிடும்போது காரம் ஒண்ணும் தெரியல. ஆனா அதோட ருசி சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த வெயிலுக்கு சிக்கன் மட்டன் எதுவும் வேண்டாம், ஊறுகாய் போதும். அப்பதான் சிச்சு காக்கா கையில ஒரு புக்க பிடிச்சுக்கிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் மாதிரி ரொம்பவும் ஸ்டைலா அவங்க முன்னாடி வந்து நின்னுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, கிராமத்து பறவைங்களே, என்ன இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? பழைய காலத்திலே உக்காந்துருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் ஊர்கா ஊர்கா அப்படின்னு ஊர்கா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஊர்கா சாப்பாடுன்னு அந்த ஜாடிய தூக்கிக்கிட்டே அலையுறீங்க. ஊர்கா சாப்பாடு எப்படி சிச்சு போர் அடிக்கும்? இந்த வெயில் காலம் முழுக்க ஊர்கா தானே சாப்பிட்டு பொழைக்கிறோம். ஆமா, நீ என்ன வெறும் ஃபாரின் ஆப்பிள் சாப்பிட்டு பொழைக்கிறியா? நேத்து கடையில வெங்காயத்துக்காக தகராறு பண்ணும் போதே உன்னை பார்த்தோம். அப்போ சிச்சு காக்கா, அதுவா? அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு நான் ஃபுல்லாவே மாறி போயிட்டேன். மாங்காய் ஊறுகாய் வச்சுக்கிட்டு சீசனுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு ஃபுட்டை ரெடி பண்ண போறேன். இந்த ஊர்ல யாருமே சாப்பிடாத அளவுக்கு, கனவுல கூட யோசிச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு ஃபுட்டை நான் ரெடி பண்ணிருக்கேன். சீசன் ஃபுட்டா? அப்படின்னா என்ன? ஊறுகாவுக்கு உப்பை மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா சர்க்கரை மிக்ஸ் பண்றியா? முந்தா நேத்து தக்காளி தொக்குக்கு ஹார்லிக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தியே, அதை சாப்பிட்டு என் பண்ணு பாத்ரூம்லயே இருந்தான். சோட்டு, சர்க்கரை எல்லாம் போட மாட்டேன். ஆனா இன்னைக்கு மத்தியானம் நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துருங்க. அங்க உங்களுக்காக மாங்காய் தம் பிரியாணிய ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மாங்காய் பிரியாணி, இதுக்கு முன்னாடி இந்த பேரை கேட்டிருக்கீங்களா? அதை கேட்டு சோட்டுவும் துணியும் 2 பேருமே ஒரேடியா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன் பன்னுவோட கையில இருக்கிற மாம்பழமும் கீழே விழுந்து போச்சு. அது என்னன்ட்டே அப்படி சொல்றீங்க? ஊர்காய் பிரியாணியா? அப்படின்னா மாங்காய் பிரியாணிய நீங்க தான் புதுசா கண்டுபிடிச்சீங்களா? என்னது, மாங்காய் பிரியாணியா? பேரு கேக்குறதுக்கே புதுசா இருக்கு. என்ன சிச்சு, உனக்கு என்ன ஆயிருக்கு? மாங்கால பிரியாணி பண்ண போறியா? மாங்காய் இலைய போட போறியா என்ன பிரியாணிக்கு? துணி, அந்த சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி யார் வேணாலும் செய்வாங்க. ஆனா மாங்கால சுட சுட தம் பிரியாணிய யாரு செய்வா? அந்த புதினா, ஏலக்கி, கொத்தமல்லி சப்பு, பச்சை மிளகா, குண்டூரு மசாலா, அந்த மாங்காவோட புளிப்பு, ஆஹா, அத பத்தி யோசிக்கும் போதே வாயில எச்சில் ஊறுது. இன்னைக்கு மத்தியானம் கரெக்டா 2 மணிக்கு என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துருங்க. உங்க எல்லாருக்கும் சாப்பாடை ரெடி பண்ணி வைக்கிறேன். அந்த ருசிக்கு நீங்க எல்லாம் என் கால்ல விழுவீங்க. சிச்சு காக்கா ஸ்டைலா புக்கை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுச்சு. சிச்சு காக்காவோட வீட்டுல இப்போ சமையல் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய பிரியாணி பாத்திரம் அடுப்புல இருந்துச்சு. பக்கத்துல சின்ன காக்கா அவன் கண்ணுல கண்ணீர் வர உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப காரமா இருந்துச்சு. மம்மி, என்ன மம்மி இது? நம்ம கிச்சன்ல இருந்து இந்த மாதிரி புகை வருது. பாஸ்மதி ரைஸுக்கு ஊர்காவை எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இது என்ன மம்மி இவ்வளவு சிகப்பா ரத்த மாதிரி இருக்கு? இத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டே சின்னு, இத நான் யூடியூப்ல பார்த்தேன்டா. அவங்க என்னவோ கொஞ்சமா தான் மாங்காய் போட்டாங்க. ஆனா நான் தான் என்னோட புத்திசாலித்தனத்தை யோசிச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். நல்லா காரக்காரமா இருக்கும்டா. இத பாக்கும்போதே கொஞ்சம் டெரரா தான் இருக்கு. சின்னு இருமிக்கிட்டே, மம்மி மம்மி, இத பார்த்தா டெரர் ஆவாங்களோ இல்லையோ, எனக்கு என்னவோ இந்த காரத்தை பார்த்தா இப்பவே தொண்டெல்லாம் ரொம்ப எரியற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி காரம் இருக்கே மம்மி. உனக்கு என்னடா தெரியும்? எப்பவுமே பிரியாணி அப்படின்னா கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கணும். அதனாலதான் இதுக்கு கரம் மசாலா, கொஞ்சம் குண்டூரு மசாலா எல்லாம் அதிகமா போட்டிருக்க. நம்ம சொந்தக்காரங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்தா போதும். அவங்க சாப்பிடும்போது மஜாவை பாரு.
எனக்கு தெரியும் மம்மி, அவங்க தின்னதுக்கு அப்புறம் மஜா இல்ல, டைரக்டா ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்குவாங்க. எனக்கு இந்த பிரியாணி வேண்டாம், நான் சமோசாவை ஆர்டர் பண்ணிக்கிறேன். சீக்கிரமா மூடி போடுறா, அதோட ஸ்பைசி ஸ்மெல்லு வெளியே போக கூடாது, எல்லாம் உள்ளேயே தான் இருக்கணும். மதியம் ஒரு 2 மணி இருக்கும். ஊர்ல இருக்கிற எல்லா பறவைங்களும் சிச்சு காக்காவோட வீட்டுல விருந்து சாப்பிடுறதுக்காக வேகமா வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிச்சு காக்கா எல்லாரையும் உட்கார வச்சு அவ செஞ்சிருந்த அந்த சாப்பாட்டோட பாத்திரத்தோட மூடிய திறந்தான். அவ்வளவுதான், அதுல இருக்கிற அந்த காரமான காட்டு அந்த அறையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சுது. லூசி கண்ணை தொடச்சுக்கிட்டு, ஐயோ சிச்சு, என்னது இது? என் கண்ணுல இருந்து கண்ணு தண்ணி வருது. அப்படின்னா இதோட காரம் பயங்கரமா இருக்கும் போல. அதுதான் லூசி, என்னோட மேஜிக்கே. இதோட ருசி எப்படி இருக்கும்னு பாருங்க. எல்லாரோட பிளேட்ட முதல்ல குடுங்க. சிச்சு காக்கா எல்லாருக்குமே அந்த ஊர்காய் பிரியாணிய பரிமாறினா. அது பார்க்கவே ரொம்ப செகப்பா பயங்கரமா இருந்துச்சு. அதுல பிரியாணி இலைக்கு பதிலா மாயில தான் போட்டிருந்தாங்க, மாங்கொட்டையும் இருந்துச்சு. அப்போ மகிக்கழகு கண்ணாடிய நல்லா தொடச்சி அந்த பிரியாணிய பார்த்து, அட என்ன சிச்சு, நீ என்னமோ பிரியாணின்னு சொன்ன, ஆனா இத பாக்குறதுக்கு அப்படியே செகப்பா இருக்கு. இதுக்குள்ள பாம்பு கிம்பு எதுவுமே வைக்கலையே. நான் வயசானவ, இத சாப்பிட்டுட்டு படுத்த படுக்கே ஆகக்கூடாதுல்ல. ஐயோ மகி, அது ஊர்காவோட கலரு, பயப்படாதீங்க. ஊர்கால இருக்கிற கலரு சாப்பாட்டுல இருக்கிற நெய் அப்படி ஷைனிங்கா இருக்கு. இத சாப்பிட்டு பாருங்க, இதோட ருசிக்கு 10 வயசு உங்களுக்கு இறங்கிடும். அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மிளகாத்தூள்ல சாப்பாடு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு, நான் இத சாப்பிட மாட்டேன். ஐயோ புஜ்ஜி, பயப்படாத. சிச்சு ஆண்டி நமக்காக செஞ்சிருக்காங்க, சாப்பிடணும். என்ன சிச்சு, இதுல சிக்கன் பீஸ் எதுவுமே இல்லையா? ஐயோ துணி, இது சிக்கன் பிரியாணி கிடையாது, இது மாங்காய் பிரியாணி. அதனாலதான் இதுல சிக்கனுக்கு பதிலா மாங்காவை தான் ஆட் பண்ணிருக்கேன். மாங்காய் துண்டுங்களை பாக்கும்போது சிக்கன் லெக் பீஸ சாப்பிடுற மாதிரியே இருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருமே அந்த பிரியாணிய ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. முதல் 2 செகண்ட் யாருக்கும் எதுவுமே தெரியல. ஆனா 3வது செகண்ட் லூசி புறா அந்த சாப்பாடு போட்டு மென்ன ஆரம்பிச்சதும் அதோட முகமே மாறி போச்சு. ஏன்னா காரம் அந்த அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. ஐயோ அப்பா, காரம் காரம், என்னால சாப்பிட முடியல. ஐயோ, என் வாயில யாரோ ஆசிட ஊத்துன மாதிரி இருக்கு. இது பிரியாணி இல்ல, என் நாக்குல யாரோ இஸ்திரி பெட்டிய வச்சு தேய்க்கிற மாதிரியே இருக்கு. இதுல உப்பு புளி காரம் எல்லாமே அதிகமா இருக்கு. இத சாப்பிட்டேன், அப்புறம் அவ்வளவுதான். அப்படி லூசி ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து குடிச்சா. அப்போ சோட்டுவும் சாப்பிட்டு பார்த்து, காரம் காரம், ஐயோ கடவுளே, என்னால இத சாப்பிட முடியலையே. இத வாயில வச்சுக்கிட்டு முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல. ஐயோ சிச்சு, என்ன பண்ணிருக்க? மாங்காய் பிரியாணி செய்யற அப்படின்னு காரத்தை கொட்டி வச்சிருக்க, என் காதுல இருந்து புகை வருது பாரு. அப்ப பாவம் மகிக்கழுகும், சிச்சு, எனக்கு இந்த காரத்துக்கு கண்ணே தெரியல. இத சாப்பிட்டா 10 வயசு குறைஞ்சிரும்னு சொன்னல. இத சாப்பிட்டா 10 வருஷம் போயிடும். நீ காரத்துக்கு சாப்பாட கொட்டினியா, சாப்பாட்டுக்கு காரத்தை போட்டியா? அப்போ துணிக்குருவி, ஐயோ சிச்சு, என்னால இத சாப்பிட முடியல. இத சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு வாரம் வேணாலும் நான் பசிலேயே இருந்துருவேன். எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். அம்மா புச்சி, இத நீ சாப்பிடாத. இத சாப்பிட்டா உனக்கு அல்சர் வந்துரும். அந்த பிளேட்டை அந்த பக்கம் தள்ளி வச்சிடு. எல்லாருமே சாப்பாடு தட்டை தள்ளி வச்சுட்டாங்க. பாவம் காரம் தாங்க முடியாம எல்லாரும் தண்ணியை தான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் சாப்பாடு சாப்பிடலங்கிறதுனால சிச்சு காக்காவோட முகமே வாடி போச்சு. என்ன, என்னோட சாப்பாடு யாருக்கும் உங்களுக்கு பிடிக்கலையா? இது எவ்வளவு காஸ்ட்லியான ஃபுட் தெரியுமா? இதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு பிரெயினை உபயோகப்படுத்திருக்கேன். உங்களுக்கு எப்போ அந்த பழைய சோறு தான் ரொம்ப பிடிக்கும். சரியா அப்பதான் டைனிங் டேபிள்ல இருக்கிற ஒரு பிரியாணி பிளேட் காலி ஆயிக்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுச்சு. அங்க பன்னு உட்காந்துக்கிட்டு வேக வேகமா அந்த பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அத பார்த்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவள காரமான பிரியாணிய சாப்பிட்டாலும் கூட அவன் கொஞ்சம் கூட அசையவே இல்ல, காரம்னு சொல்லவும் இல்ல, தண்ணிய குடிக்கவும் இல்ல. இத பார்த்தவங்க எல்லாருக்குமே இவன் எப்படி இத சாப்பிடுறான் அப்படின்னு ரொம்பவும் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆஹா ஆண்டி, இவங்க பேச்சு யார் பேச்சையும் கேட்காதீங்க. இது பிரியாணிக்கே மகாராஜா ராஜா மாதிரி இருக்கு இந்த பிரியாணி. இத செஞ்சதுக்கு உங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும். இவங்க பேச்ச கேட்காதீங்க. அப்போ புச்சி ஆச்சரியமா, டே பண்ணு, உனக்கு பைத்தியம் இது ஏதாவது பிடிச்சிருக்கா? இது பிரியாணி இல்லடா, வெறும் கார மசாலா. இத சாப்பிடுறியே, உனக்கு வாயில நாக்கே இல்லையா? நீ மட்டும் எப்படிடா சாப்பிடுற ராட்சசா? இது வயிறா இல்ல சிமெண்ட் கல்லா? புஜ்ஜி, உனக்கு இதோட டேஸ்ட் புரியல. இதுல இருக்கிற உப்பு புளி காரம் பிரியாணி சாப்பிடும்போது அவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? இதோட காரத்துக்கு என் காதுல புகை வந்தா கூட இன்னும் தின்னணும் போல இருக்கு. ஆண்டி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவிய போடுறீங்களா? அப்போ சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா பன்னுவ காட்டி,
பாத்தீங்களா பாத்தீங்களா என்னோட கை ருசி நீங்க யாருமே கண்டுபிடிக்கல. ஆனா பன்னு கண்டுபிடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, உங்க நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. பன்னு, நீ ஒருத்தன் சொன்னியா, அது போதண்டா. இந்தடா சாப்பிடு, உனக்காக தான் இந்த சாப்பாடு எல்லாம், நீயே சாப்பிடு. அப்போ சோட்டு பன்னுவ பார்த்து, டேய் உனக்கு அறிவு இருக்காடா? பசிக்குது பசிக்குதுன்னு எவ்வளவு சாப்பாடு, கார சாப்பாடு சாப்பிட விடா. நாளைக்கு வயிறு வலி வரும்போது நான் தான் கஷ்டப்படணும். துணி, வா நம்ம வீட்டுக்கு போய் பழைய சாப்பாடு ஊறுகாய் சாப்பிட்டுக்கலாம். எல்லாரும் அந்த காரத்தை தாங்க முடியாம பன்னு மட்டும் அங்கிருந்து விட்டுட்டு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. பன்னு மட்டும் எவ்வளவு காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த பிரியாணி மொத்தத்தையுமே சாப்பிட்டு முடிச்சான். சிச்சு காக்கா மட்டும் தன்னைத்தானே ரொம்ப சூப்பரான ஒரு மாஸ்டர் ஷெஃப் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு பன்னு ஃபுல்லா சாப்பிட்டதுனால அவன் வயிறு இப்போ உப்பி போயிருந்துச்சு. அவன் வந்து சோஃபால அப்படியே சாஞ்சி படுத்துக்கிட்டான். பன்னு வயிறை பிடிச்சுக்கிட்டு, ஆண்டி சூப்பர் ஆண்டி, இந்த ஜென்மத்துக்கு இது போதும் அப்படின்னு சொன்னான். ஆண்டி, இப்போ என் வயித்துல பிரியாணி கூட சேர்ந்து பெரிய நெருப்பு மலை இருக்கு. ஆனா எந்த ஒரு ரிக்வெஸ்ட். என்னடா பண்ணு, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஐயோ ஆண்டி வேணாம் ஆண்டி. ஆனா நாளைக்கு காலையில எங்க வீட்ல எங்க பாத்ரூம் ரொம்ப பிஸியா இருக்கும். ஆனா நாளைக்கு உங்க வீட்ல ஒரு சான்ஸ் குடுக்குறீங்களா? ஏன்னா என் வயித்துல சுனாமியே ஆரம்பமாயிடுச்சு. நாளைக்கு காலையில என்ன ஆக போகுதுன்னு தெரியல, அதனாலதான் கேட்டேன். அத கேட்டதும் பாவம் சிச்சுவோட முகம் மறுபடியும் வாடி போச்சு. ஐயோ, இவனுக்கு ஃப்ரீயா சாப்பாடு போட்டது மட்டும் இல்லாம பாத்ரூம் வேற விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு நினைச்சு, டேய் என் வீட்ல வந்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம ஏன் பாத்ரூமையே கெடுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி பன்னு அங்கிருந்து துரத்தி அனுப்பிட்டா சிச்சு காக்கா. அன்னையில இருந்து பன்னு அவனுடைய வாழ்க்கையில அந்த ஊறுகாய் பிரியாணிய மறக்கவே இல்ல.